ஈஸி கோதுமை அல்வா. அதாவது ரெகுலராக திருநெல்வேலி அல்வானாக்கா கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் பிழிஞ்சு அதை வடிகட்டி அதெல்லாம் அவ்வளோ சிரமம்லாம் பண்ணோம். அது இல்லாமல் இந்த வெறும் கோதுமை மாவை வச்சு ஈஸியாக எப்போ வேணால் உடனே பண்ணிடலாம். அது வந்து கோதுமை மாவு ஒரு இந்த எது வேணால் எடுத்துக்கோ. இந்த ஒரு கப்பில் நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்துக்கணும். கோதுமை மாவை எடுத்து வறுத்துக்கணும். வெறும் இழுப்ப சட்டியில் இது மாதிரி கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், வறுத்துக்கணும். அந்த கோதுமை மாவு வேணால் வெறும் கோதுமை மாவு அதான் பார்த்தாச்சு ஐயா. இது வந்து திருநெல்வேலி அல்வா இருக்குது அனுப்பலையாம்மா? அது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கு இல்லையா கலர். இது வந்து இப்போ கொஞ்சம் இதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுறதா? இதில் பச்சை மாவு அது தொட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இந்த பிச்சு பிச்சுன்னு இல்லாமல் இருக்கும். வெறும் இதெல்லாம் போட்டு கோதுமாவை வெறும் சட்டியில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து உங்கள் இஷ்டம் போல் 1.5லேருந்து 2 வரைக்கும் சர்க்கரை போடலாம். மாதிரி இது வெல்லம் போட்டாலும் போடலாம். வெல்லம் போட்டால் 1.5 போடுங்க. வெல்லம் சர்க்கரை போடுறதா இருந்தால் 1.5. நான் 1.5 போட்டிருக்கேன். கொஞ்சம் திதிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா 2 கூட போடலாம். சர்க்கரை 1.5 போடுங்க, இல்லைன்னா 2 போடலாம். 1.5லேருந்து 2 வெல்லமாக இருந்தால் 1.5. அப்புறம் நல்லா தட்டி வடிகட்டி வச்சுக்கணும். அதை சர்க்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தென் அந்த கோதுமை மாவு வறுத்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து பால் விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் கோதுமை மாவை ஆற வச்சுட்டு அது ஏன்னா பால் விட்டு கரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். பால் வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி வறுத்து அதை வந்து அதையும் அதிலே போட்டுருவோம் காமிக்கிறதுக்காக வச்சு. இதை வந்து பால் விட்டு ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு. அப்புறம் 1.5 இது வச்சுருக்கேன். சர்க்கரை வச்சுக்கோங்க. 1.5 வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு கலர், அப்புறம் வந்து நெய்யே விடுறதுனாலும் இல்லை, இல்லை நெய்யும் எண்ணெயும் கலந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 3/4 கப்புக்கு வேண்டியிருக்கும் அந்த டம்ளரில். இதுதான் வேணுங்கிற சாமான். கோதுமை வறுத்து பாலில் ஆற வச்சுட்டு பாலில் கரைச்சி இந்த பதத்துக்கு வச்சுட்டு கட்டி இல்லாமல் சர்க்கரை, ஏலக்காய், நெய், கலர் பவுடர், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டால் நல்லாயிருக்கும்னு வச்சுருக்கேன். ஏலத்தூள், பச்சை கற்பூரம், கலரு, நெய், சர்க்கரை, கோதுமை மாவு கரைச்சி. அவ்வளோதான். இப்போ இந்த சர்க்கரையை கொஞ்சோண்டு தண்ணி வச்சு பால் விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இந்த சர்க்கரையை விட்டு பால்லையே அதை இது பண்ணணுமா? இந்த தண்ணிக்கு மேலே பால் விடலாங்க தானே. ஓகே. ஒரு 1/4 டம்ளர் கூட வாங்கிட்டார். இது பெட்டராக இருக்கும். பால் விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அப்படியே பாலை மட்டும் விட்டோம்னா சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே நிறைய வந்துடும். அதை எடுத்துடலாம். பட் எனிவே இதுக்கு கலர் போட போகிறோம், அதனால் அழுக்கெல்லாம் எடுக்கணும் இல்லை. இப்போ தேங்காய் பருத்தி அது மாதிரி வெள்ளையாக இருக்கிற சாமான் பண்ணோன்னா நிச்சயமாக அதில் கொஞ்சோண்டு பால் சர்க்கரை முங்குற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டேன்னா போய் விட்டு இதே போல் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி கலர் இது வந்துடும். ஒத்த கம்பு இல்லை அணைச்சிட்டு போடுறோம். போடு. தண்ணியை விட்டு நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அது தெரியும். பால் காய்ச்சது. பால் காய்ச்சணும். பாகு காய்ச்சணும். பால் நல்லா கொஞ்சோண்டு பால் வேறு வருறியா? கொஞ்சம் கொதிக்கும். காமிக்கிறேன் எப்படி அழுக்கு கரையணும். கரைஞ்சி ஒத்த கம்பி பாரு. இன்னும் சக்கரை கரையலை. இன்னும் கரையலை. கொஞ்சோண்டு பால் விடுறேன் பாருங்க. கொஞ்சோண்டு பால் விட்டேன். ஒரு ஸ்பூன் பால் விட்டேன். பால் விட்டால் ஜாக்கிரதையாக பண்ணேன். புருஷன்னு வெளில வருது. இல்லை பொங்கல் அதான் பொங்குது. கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. பொங்குன்னா தெரியுங்க. மேலே இருக்கலாம் கசடை கருப்பாக வருது பற்றியில். ஆமாம், அழுக்கு அந்த கருப்பெல்லாம் எடுத்துருங்க. மேலே இருக்கு.
வருதா இல்லை அழுக்கும் அழுக்க வருது, ஓரம் வெள்ளையாக கருப்பாக வருது, அதெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சோண்டு பால் விட்டால் அது போல் வருது. இல்லை தெரியுதா அழுக்கு? ஆமாம். தெரியா? ம். இதெல்லாம் இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு. இதுக்கு எடுக்கணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா கணிஞ்சிருச்சா? தொட்டு பார்க்கணும். இது தொட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் வரும். இது கயிறு கம்பி மாதிரி வரும். கம்பி மாதிரி வரணும், அதை அப்படி சிக்கன் பண்ணணும். அதான் கொஞ்சம் திக்காகும் பார்க்க அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷமாக கலரின்னு இருக்கா இல்லையா? இப்போ இந்த பாருங்க, இதுதான் கம்பி. அப்படி செக்க கம்பி ஒரு கனெக்ஷன் 2 விரலுக்கும். இப்போ போதும். இப்போ இந்த கரைச்சி வச்சிருக்கிற இந்த கோதுமை மாவு அதுவும் பாலில் தான் கரைச்சிருக்கு. பாலில் கரைக்காம தண்ணியிலையும் கரைக்கலாம். பட் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், பால் சேருங்க. பால்லே சேருங்க, அதான் நல்லா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க கரைச்சி. எதில் ஊற வைக்கணும்? இதுலேயே அரைச்சிட்டு அப்படியே வைங்க ஒரு ½ hour. ஓகே. அப்புறம் இதுக்கு புரியுண்டு கேசரி பவுடர், சேப்பு கலர் பவுடர். எங்கள் காட்டில் தான் இருக்குது. என்ன கலர் வேணால் போடலாம். ஃபுட் கலர் பாயசம் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஃபுட் கலர்ஸாக இருந்தால் எது வேணால் போடலாம். இதை இப்படி கட்டி இல்லாமல் கலர் 2 இருக்கணும்யா. சீக்கிரம் அடி பிடிச்சிடும், மாவு இல்லையா, அதனால். கலர் 2 இருக்கணும் கீதா. கலர் 2 இருக்கட்டும். நான் கடைசியில் பதம் வரும்போது காமிக்கிறேன். ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்? இதே இப்போவே அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கடைசிலையும் போடலாம், இப்பவும் போடலாம். இப்போயே போட்டுருங்க. அவ்வளோதான். இது கலர் 2 இருக்கணும். இது கலர் 2 இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நீ மாற்றிக்கணும். நெய் விட்டுக்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஒரு கலர் தான். கலர் 2 இருக்கும். அடி பிடிக்கிறதா இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பதம் வந்த உடனே